தேர்தல் நேரத்தில் அவசரமாக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை மேற்கொள்வது ஏன்? முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி. விஜய் மனிதாபிமானம் மிக்கவரா? கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு துரைமுருகன் கேள்வி. பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனைக்கான மருத்துவ வாகன சேவை விரைவில் தொடக்கம். மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. பெண்கள் விவசாயிகளை அவமதிக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கோவாவில் நடைபெறும் அயன்மேன் போட்டி, அண்ணாமலை பங்கேற்பு. டேராடூனில் பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோ, பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. உத்தரகாண்டின் வளர்ச்சியை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல இரட்டை எஞ்சின் அரசு அயராது உழைக்கிறது. பிரதமர் மோடி பேச்சு. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரிலும் வாக்கு திருட்டு, மேலும் ஆதாரங்களை வெளியிடுவேன் என ராகுல் காந்தி எச்சரிக்கை. ஜப்பானில் 6.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. டென்மார்க்கில் 15 வயது உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை, அந்நாட்டின் பிரதமர் உத்தரவு. குருவாயூர் கோவில் சென்ற முகேஷ் அம்பானி 15 கோடி ரூபாய் நன்கொடை. பிலிப்பைன்ஸ் நாட்டை ஃபங் வாங் என்ற அதிபயங்கர புயல் தாக்கும் என எச்சரிக்கை, மக்கள் அச்சம். G20 மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்காது, ட்ரம்ப் அதிரடி முடிவு. நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். RCB கேப்டன் ரஜத் படிதாருக்கு காயம், 4 மாதங்கள் விளையாட முடியாது என தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.